மனிதர்கள் எப்பவுமே உண்மைக்கு மாறா செயல்படுறதே கிடையாதுங்க. ஆனா, அவங்க தலையில ஏற்றப்பட்ட அந்த கணம் இருக்கு பாருங்க, அதுக்கேத்த மாரி தான் அவங்க செயல்படுவாங்க. ஒரு சுற்றுலா பயணிகள் கொண்ட குழு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தில தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு பழைய சோறு தான் கிடைச்சது. ஸோ, அந்த பழைய சோற அவங்க பரிசித்து பார்க்க நெனைச்சாங்க. அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு நாய்க்கு போட்டாங்க. அந்த நாய் அந்த சாப்பாட்ட ருசித்து சாப்பிட்டது. அந்த நாய்க்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நாய் இறந்துடுச்சுன்னு ஒரு தகவல். உடனே அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது, வாந்தி வருது, வயித்து வலிக்குது. டாக்டர் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தாரு. அப்படி குடுக்கும்போது அதிலிருந்து ஒருத்தர் கேட்டாரு, "அந்த நாய்க்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரு, "அந்த நாய் கார்ல அடிபட்டு இறந்துடுச்சுங்க. அதனால அத தூக்கி பள்ளத்தில போட்டுட்டோம்." அப்படின்னு சொன்னாரு. அவர்கள் தலையில் ஏற்றிக்கொண்ட அந்த கனம் இருக்கு பாருங்க, அதுதான் இத்தனைக்கும் காரணம். எனவே மனிதர்கள் நாம உண்மைக்கு மாறா செயல்படுறதில்ல. புறச்சூழலோட அழுத்தங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். மனிதனாக வாழ்வோம், மனிதம் காப்போம்.